அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு நமஸ்காரம். மார்ச் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிம்ம ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் செல்ல இருக்கிறார். மாதத்தின் ஆரம்ப காலகட்டம் ரொம்பவுமே இயல்பாகவும் சுமூகமாகவும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவங்களுடைய விஷயங்களில் ரொம்பவுமே ஆர்வமாக இருப்பீங்க. சுற்றி இருக்கிறவங்களே உற்சாகப்படுத்துவீங்க. உங்களுடைய சுற்று வட்டாரங்களே ரொம்பவுமே சுமூகமாக வச்சுப்பீங்க. சொந்த விஷயங்களை காட்டிலும் மற்றவங்க விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. மற்றவங்களுக்கான உதவிகளை தானாகவே முன்வந்து செஞ்சு கொடுப்பீங்க. இப்படி வெளி இடங்கள் சார்ந்த விஷயங்களில் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. ஆனால் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அமைதியான சூழ்நிலையை எதிர்நோக்கி போவீங்க. ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கொஞ்சம் வெறுப்பு இல்லாமல் அமைதியாக செயல்பட்டு வருவீங்க. அதே நேரம் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. மாத ஆரம்பத்தில் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. அப்படி இருந்து சந்தோஷமாக இருப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கமாக இருப்பீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆனால் அப்பவும் சந்தோஷத்தோடு இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் அமைதியாக இருந்து காரியங்களை சாதிப்பீங்க. சூசகமாக வேலை செய்வீங்க. நீங்கள் தான் இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னே யாருக்கும் தெரியாது. அப்படி பேக்ரவுண்டில் இருந்து வேலை செய்வீங்க. இந்த மாதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதியும் சரி கர்மாதிபதியும் சரி ஒன்றாக இருக்காங்க. அதுவும் மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய கர்மாதிபதி உச்சமும் அடைகிறார். அதனால் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த அமைப்பானது எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். நினைத்த விஷயங்களை நினைத்த மாதிரியே செஞ்சு காட்டிடுவீங்க. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி அதை விடாப்பிடியாக இருந்து எல்லா விஷயங்களும் முடிச்சிடுவீங்க. காரியங்கள் செய்யறதுக்கு சுமூகமாக இருக்கும். ஜாலியாக ஒரு இன்ட்ரெஸ்டோடையே எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க. திட்டம் போட்டு காரியங்களை சரியாக முடிப்பீங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த சங்கடங்கள் முழுவதுமாக குறையும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதங்களாக இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நிறைய சிரமங்களை ஏற்படுத்தி இருக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய சங்கடங்களை கொடுத்து இருக்கும். இப்படி சிம்மராசிக்கு காசு பணம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ ஒரு சிக்கல் தான். கடைசிக்கு மனசில் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடத்தையாவது கொடுத்து இருக்கும். இந்த மாதம் அந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாமே குறைந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். பொருளாதார நிலை உயர்வதை பார்க்க முடியும். வீண் அலைச்சல்கள் செலவுகள் குறைவதை எதிர்பார்க்க முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து வந்த சிக்கல்கள் குறையும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்து பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் வசூலாகும். இப்படி பொருளாதாரம் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இந்த மாதம் சிறப்பாகவே இருந்து வரும். குறிப்பாக இதுவரைக்கும் அதிலிருந்து வந்த வீண் அலைச்சல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது குறைந்து வரும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும். குறிப்பாக சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்தானாதிபதி உச்சமாகிறார். ஸ்தானத்தில் ராகுவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கு. செயல்பாடுகளில் வேகத்தை காட்டுவீங்க. நீங்கள் செய்கிற வேலைகள் மற்றவங்களை ஈர்க்கிற விதத்தில் இருக்கும். மற்றவங்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்து மற்றவங்க பாராட்டுவாங்க. ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. அதனாலே நிறைய வேலைகள் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகள் நல்ல முறையில் கை கொடுத்து வரும். குறிப்பாக வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குடியிருப்புக்காகவும் வேலைக்காகவும் உத்தியோகத்துக்காகவும் காத்திருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வேலை சுலபமாக முடியும். கணவன் மனைவி உறவுகள் சண்டை சச்சரவுகள் குறைந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அவங்கள கொஞ்சம் புரிஞ்சுட்டு செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்களுடைய விஷயங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அவங்களுக்காக உதவிகரமாக இருந்து சந்தோஷப்படுவீங்க. அவங்களுக்கான விஷயங்களை தேடி பிடிச்சி செஞ்சு சந்தோஷப்படுவீங்க. இப்படி கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும். ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 மாதமாகவே கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தது. நிறைய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தோடையே இருந்திருக்கும். கோபத்தோடையே இருந்து வந்திருப்பாங்க. தேவையே இல்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தி இருப்பாங்க. அதுவும் கடந்த 1 மாதம் அப்படிங்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப மோசம். இந்த கணவன் மனைவி உறவுகள் நின்னாலும் குத்தம் உட்கார்ந்தாலும் குத்தம்னு ஆகிப்போச்சு. எதை செஞ்சாலும் ஒன்றும் வேலை நடக்கலை. ஆனால் இந்த மாதம் அந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்ப்பீங்க. அதனால் கணவன் மனைவி உறவும் இந்த மாதம் கொஞ்சம் சுமூகமாகவே இருந்து வரும். சந்தோஷமான விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் குழந்தைகள் வரையிலும் நன்மைகள் அதிகம் இருக்குது. கொஞ்சம் மேட்டிக்கு போட்டியாக தான் வேலை செய்வாங்க. கொஞ்சம் கடுகடுப்பையும் ஏற்படுத்துவாங்க. தேவையில்லாத செலவுகளை உண்டாக்குவாங்க. இருந்தாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சலசலப்புகள் குறையும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சூழ்நிலைகள் அமைந்து வரும். உங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்கள் ரொம்பவுமே லாபகரமாக இருந்து வரும். குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. இந்த மாதம் அவங்களுக்கே தனிப்பட்ட முறையில் ஆர்வம் அதிகரிக்கும். அவங்களாகவே ஈடுபாடு காட்டுவாங்க. அவங்களுடைய முயற்சிகளும் அவங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து வரும். பொதுவாக இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்கலாம். ஆனால் காரசாரமாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகளையே கொடுத்து வரும். பழைய விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சு வரதை பார்த்து வரலாம். வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வருவீர்கள். நமஸ்காரம்.